guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம சயின்ஸ் புக்ல இருக்க லெசன் 6 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி லெசன் 6ல வந்து பயாலஜியோட ஃபர்ஸ்ட் லெசன் தான். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். அடோலசன்ஸ் அதான் அடோலசன்ஸ்னா என்ன அப்போன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அடோலசன்ஸ் a stage of growth and change. அடோலசன்ஸ் a stage of growth. அது வந்து ஒரு growthோட ஸ்டேஜ். எப்படி நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட் போகிறோம்ல, அடல்ட்ஹுட் வந்து ஓல்ட் ஏஜ். இந்த 3 இருக்குது. ஆக்சுவலி இதில் 4 இருக்குது. சைல்ட்ஹுட்டு, அடோலசன்ஸ். இந்த அடோலசன்ஸ்னு ஒன்று இருக்குது கைஸ். அது நம்மளுக்கு வந்து தெரியாது. அடோலசன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ஜென்ரலாக வந்து எல்லா பீப்புளுக்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும். டேட்ஸ் வந்து வயசு வந்து மாறி மாறி வரும். அதாவது 10லேருந்து மேக்ஸிமம் 10லேருந்து 19 வரைக்கும் தான் அட்வான்ஸ்டாக வருது. ஓகே, அது வரைக்கும் தான் அடோலசன்ஸ் ஸ்டேஜ். இந்த அடோலசன்ஸ் ஸ்டேஜில் நம்ம என்னென்னா வந்து அனுபவிப்போம், அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. The journey of the plant generally begins with the germination of seed. அது வந்து இப்போ வந்து பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள் வந்து ஒரு சீட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. வித் ப்ராப்பர் நியூட்ரிமெண்ட்ஸ், அதாவது ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ்லாம் இருந்தால், சாயில் கரெக்டாக இருக்கணும், சன்லைட் கரெக்டாக இருக்கணும், அப்படின்னா ஒரு சீடு வரும். இல்லைனா சீடு வராது. தி சீட் பிகம்ஸ் அ சாப்ளிங் மேச்சர் இன்டு யங் பிளான்ட். ஃபஸ்ட்டு அது வந்து லைட்டாக முளைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன பிளான்ட்டாகவே மாறிடும். இந்த சின்ன பிளான்ட் அந்த மாதிரி வருதுல்ல, அந்த மாதிரி தான். இப்போ அதுதான் நம்ம குழந்தையிலேருந்து பெருசாகி நமக்கு அடோலசன்ஸ் வருது. நம்மளுக்கு அடோலசன்ஸ் இப்போ அடோலசன்ஸ் வந்து நம்ம என்னென்ன அனுபவிக்க போகிறோம் அதுதான் இந்த லெசன் ஃபுல்லாக. அடோலசன்ஸில் நம்ம என்னென்ன அனுபவிப்போம் அதுதான் இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக. ஆக்சுவலி சம் ஆஃப் தி விசிபிள் சேஞ்சஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் தி ஹைட்டில் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிளான்ட்டோட சேஞ்சஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய செஞ்சுச்சுன்னா ஹைட்டில் வந்து பெருசாகிடும். ஹைட்டில் பெருசாகும். தி அப்பியரன்ஸ் ஆஃப் மோர் லீவ்ஸ், நிறையா லீவ்ஸ் வந்து திருப்பியும் வந்திருக்கலாம். நிறையா லீவ்ஸ் வந்து முளைச்சிருக்கும், கண்டிப்பாக முளைச்சிருக்கும். ஸோ நிறையா லீவ்ஸ் வந்து அதில் வந்து முளைச்சிருக்கும். அண்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர், ஃப்ரூட் அண்ட் நியூ சீடு. திருப்பியும் அதே ஒரு நியூ சீடை வந்து கொண்டு வரும். அப்புறம் வந்து ஃப்ளவர், ஃப்ரூட்லாம் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வரும், அதை ஃப்ரூட்டாக மாறும். அப்புறமேட்டு அந்த ஃப்ரூட்லேருந்து ஒரு ஓன் சீடு வரும், அது ரீப்ரொடியூஸ் பண்ணும் திருப்பியும். இது ஸ்டேஜ் தான் நம்மளுக்கும் அதே மாதிரி தான். இட் இஸ் குவைட் அன்லைக்லி தி சீட்லிங் வில் பி டெவலப்டு கேப்பபிலிட்டிஸ் டு ப்ரொடியூஸ் இட் ஓன் சீட் இமீடியட்லி ஆஃப்டர் ஜெர்மினேஷன். ஜெர்மினேட் ஆன உடனே அடுத்த செகண்டே ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு கேப்பபிலிட்டிஸ் வரணும். அது வந்ததுக்காக தான் திரும்பி ஜெர்மினேட் பண்ணணும். It needs to grow and reach maturity to become capable for reproducing before they can reproduce. அது வந்து ஒரு மெச்சூராக மாறினா தான் அது வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அது வந்து அதனால் ரீப்ரொடியூஸ் பண்ணும். சிமிலர்லி அனிமல்ஸ் ஆல்சோ நீட் க்ரோ அண்ட் சர்ச் மேன்யூரிங் இன்டு யங் ஒன்ஸ். அவங்களும் வந்து சில அனிமல்ஸ் வந்து எக்கு வெளியே போகணும், சில அனிமல்ஸ் வந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து கொடுத்துரும். அதுக்கும் வந்து மெச்சூராக வரும். உடனே இப்போ ஒரு அனிமல் வந்து குட்டி போடுது, அந்த குட்டி டக்குன்னு குட்டி போடுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுவும் பெருசாகி அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி ரீபர்த் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று இருக்குது. சம் அனிமல் லே எக்ஸ். நம்ம சில அனிமல் எக்ஸ் தட் ஹேட்ச் இன்டு எக் ஒன்ஸ். அது வந்து எக் ஒன்ஸை வந்து ஹேட்ச் ஆகும். இன் போத் கேசஸ் யங் ஒன்ஸ் கிராஜுவலி க்ரோ இன் சைஸ் அண்ட் டெவலப் ஓவர் டைம். இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து அது வந்து இந்த மாதிரி வளர்ந்து அது டெவலப் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது டெவலப் ஆகும். டைமால் டெவலப் பண்ண முடியும். தி ஜேர்னி ஆஃப் லைஃப் ஆஃப் அ ஹியூமன் கேன் பி டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஒரு லைஃப் ஆஃப் ஹியூமன் வந்து ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஆக்சுவலி இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 5. நம்ம அடோலசன்ஸ் சேர்த்துருப்போம். இன்னொரு ஸ்டேஜ் இருக்கும், அது பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து இன்ஃபான்சினா பிறந்த உடனே குழந்தையாக இருப்போம்ல, அது வந்து இன்ஃபான்சி. அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட் வந்துடுவோம். அதுக்கப்புறம் அடோலசன்ஸ், அடல்ட்ஹுட் அண்ட் ஓல்டேஜ். இந்த மாதிரி 5 ஸ்டேஜ் இருக்குது. ஈச் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் தி ஸ்டேஜஸ் இன் their own pace and during each stage may vary from the individuals to another. எஸ், நான் சொன்ன மாதிரி டேட்டு மாறும். இப்போ இதுதான் இந்த டேட்டில் தான் உங்கள் வரணும், இந்த டேட்டில் தான் இவங்க இதுக்கு போகணும், அப்போல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மாதிரி டேட்டு மாறும். யாராலையும் கணிக்க முடியாது. அவங்களுக்கு அந்த வேரியேஷன் தெரிஞ்சுச்சா அவங்க அந்த சேஞ்சில் இருக்காங்க. அடோலசன்ஸ் ஸ்டேஜ்னால் ஒரு வேரியேஷன் நம்ம பாடியில் தெரியும். அது என்ன வேரியேஷன் நம்ம வந்து இப்போ பார்க்கலாங்க. And the during of each stage may vary from individuals to another. Duration of each stage may vary from
நான் திருப்பி படிச்சிட்டேன். ஃப்ரம் இன்ஃபான்சி டு அடல்ட்ஹுட், இன்ஃபான்சிலேருந்து அடல்ட்ஹுட் வர வரைக்கும் அவர் பாடி அண்டர்க்ரோ வேரியஸ் சேஞ்சஸ். இன்ஃபான்சிலேருந்து அண்டர்க்ரோ வரைக்கும் நம்ம பாடி வந்து நிறையா சேஞ்சஸ் வரும். அன்டில் அரௌண்ட் 10 or 12 years, 10லேருந்து 12 years வரைக்கும் மோஸ்ட் சேஞ்சஸ் ஆர் ரிலேட்டட் டு ஹைட் அண்ட் வெயிட். 10 வந்து 0லேருந்து 10 வரைக்கும் வருதுல்ல நம்ம வயசு, அதில் சிமிலராக பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட் மட்டும்தான் மாற்றம் இருக்கும், வேறு எதுவும் மாற்றம் இருக்காது. ஆஃப்டர் தி அதர் நோட்டிசபிள் சேஞ்சஸ் பிகன் டு அக்கர். இது தவிர இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ், அது நம்மளுக்கு இந்த வாய்ஸுக்கெல்லாம் மீசம் முளைக்கிற மாதிரி, இந்த மாதிரி மீசம் முளைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடாலசன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதான் வந்து சில வந்து மாற்றங்கள். திஸ் இஸ் தி பீரியட் ஆஃப் ரேபிட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்து நிறையா க்ரோத் ஆகும் இந்த இடத்துல. டிப்பிக்கலி அக்கரிங் பிட்வீன் தி ஏஜஸ் ஆஃப் 10 to 19 years. டிப்பிக்கலி 10 to 19 நான் சொன்ன மாதிரி. டியூரிங் அடலசன்ஸ் தி பாடி ப்ரிப்பேர் ஃபார் அடல்ட்ஹுட். இப்போ பாடி வந்து அடல்ட்ஹுட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுதான் அடலசன்ஸ் ஸ்டேஜ். இமிடியேட்லி ஆஃப்டர் தே பர்த் ஆனவொடனே திருப்பி பண்ணாது, ஆனால் பாடி வந்து அடல்ட்ஹுட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும். தேர் பாடி நீட் டு க்ரோ அண்ட் இமிடியேட்லி ஆஃப்டர் தே பர்த் ஆனதுக்கப்புறம் அந்த பாடி வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து க்ரோ ஆகணும்ல. ரீச் ஸ்டேஜ் ஆஃப் மெச்சூர் டு ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்தால் தான் அது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்து வரணும். ஆஸ் ஹியூமன் க்ரோ அண்ட் டெவலப்மெண்ட் தே எக்ஸ்பீரியன்ஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிசிக்கல் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் சேஞ்ச். ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக அண்ட் பிஹேவியர் சேஞ்சாக நமக்கு வந்து நிறையா சேஞ்ச் இருக்கும். இந்த பீரியடில் வந்து நமக்கு வந்து நிறையா சேஞ்ச் வந்து இருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து நிறையா அண்டர் க்ரோத் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இம்பார்ட்டர் அண்ட் லேர்ன் ஹவு இட் ஹேண்டில் வித் தி சென்சஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ். இந்த இதை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கலாம். க்ரோத் வித் ஏஜ் தி 10 years. இந்த 10 yearsல வந்து எப்படி க்ரோத் ஆகும் அப்படின்னா, டியூரிங் சம்மர் வெக்கேஷன் வெங்கடேஷ் விசிட்டர் இஸ் கிராண்ட் பேரண்ட் அண்ட் ஷி என்டர் தி ஹவுஸ். ஹிஸ் 12-year-old cousin தேவனி கேம் ஹியர் ரன்னிங் அட் ஹிம். அவங்க கிராண்ட் ஃபாதர் ஹவுஸ்க்கு வந்து அவங்க கசின் வந்து அவங்க பேர் வந்து தேவனின்னு இருக்குது. அதை வந்து வெங்கடேஷ் வந்து பார்க்க போகிறாங்க. அவங்க எல்லோரும் வாழ்ந்துட்டாங்க, சின்ன வயசில் பார்த்து இப்போ வாழ்ந்துட்டாங்க. வெங்கடேஷ் யூ ஹேவ் அ தின் மஸ்டாச் நவ். அது சின்ன மீசை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. யுவர் வாய்ஸ் ஹாஸ் ஆல்சோ சேஞ்ச். உன் வாய்ஸும் சேஞ்ச் ஆகுது. யூ ஹேவ் பிகம் வெரி டால் தவானி. இப்போ நீயும் ரொம்ப ஹைட் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் பிட்வீன் வெங்கடேஷ் அண்ட் திவானி. இவங்க கான்வர்சேஷன் வந்து நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வாங்க ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ நம்ம ஆக்டிவிட்டி ஸ்கிப் பண்ணிட்டு இது நமக்கு அங்கே வருது. ஹேவ் யூ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஆஃப் திஸ் சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இஃப் எஸ் தென் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல்சோ ரீச்சிங் திஸ் ஸ்டேஜ் கேர்ஃபுல்லி. நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். This stage starts around 10 years of age and can continue up to the age of 19. 10 வயசு ஸ்டார்ட் ஆகி 19 வயசு வரைக்கும் போகலாம். It is usually a stage of development between childhood and adulthood. அடல்ட்ஹுட்டுக்கும் சைல்ட்ஹுட்டுக்கும் இருக்க நடுவில் தான் இந்த ஸ்டேஜ் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் கால்ட் அலோவன்சஸ். இது வந்து அலோவன்சஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ அனலைசிங் டேபிள் 6.1 யூ மைட் ஆல்சோ நோட்டீஸ் தி ஃபாலோவிங். 6.1 டேபிள் வந்து வந்து பார்க்கறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று வந்து அதாவது அந்த 6.1 டேபிள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்க்ரீஸ் இன் ஹைட். ஹைட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஃப்ரம் தி பர்த் அவர் பாடி அண்டர் க்ரோஸ் கண்டினியூஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் இன் இன்க்ரீஸ் இன் ஹைட். However, the increase in height becomes more prominent during adolescence. Adolescence வந்து இந்த மாதிரி more prominent-ஆக இருக்கும். Change in body structure, weight gain and strength. As boys grow, பாய்ஸ் வந்து வளரனால it might be seen that along with growing taller they can gain weight. Their shoulders might become a bit broader and their chest may get wider. Girls also undergo changes in height, weight and other body parts like development in breasts. ஓகே, பாய்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி செஸ்ட்டு வந்து ப்ராட் ஆகுறது, ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணுறது, வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஹைட்டு, அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து டேபிள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த பேஜ் போயிடலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பை பாய்.